கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் பப்பாளி சாகுபடியில் கூடுதல் விளைச்சல் கிடைத்திருப்பதால் விவசாயிகள் உற்சாகமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சுற்றுவட்டாரத்தில் J15 எனப்படும் புதிய ரக பப்பாளியை விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த ஆண்டு எதிர்பார்த்ததை விட கூடுதல் மகசூல் கிடைத்திருப்பதால் விவசாயிகள் உற்சாகமடைந்துள்ளனர். அறுவடை பணிகளில் தீவிரம் காட்டி வரும் விவசாயிகள் பப்பாளிக்கு நல்ல விலை கிடைப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். 2000 வாக்குல நான் ஆந்திராவில் தொழில் நிமித்தமாக போயிருந்த சமயத்தில் ரயில்வே கோடுங்கிற ஊரில் அந்த பயிரை பார்த்தேன். அதுலேருந்து செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்தது. நான் செய்ய ஆரம்பிச்ச பின்னால நிறைய விவசாயிகள் என்னை பார்த்து இங்கே செஞ்சு பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போற J15 நல்லா போயிட்டு இருக்கு. அரிமான் சக்சஸ்ஃபுல்லு. ஒரு ஏக்கர் இருக்கிறதுனாக்க வாரத்துக்கு 3 டன் குறையாத வருது. அப்போனா நான் 4 வாரம் நம்ம 12 டன் குறையாத வருது. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 80,000 ரூபாய். இது 2 வருஷம் வரைக்கும் காய் நல்லா வருது. J15 ரக பப்பாளி பழங்கள் நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருப்பதால் விற்பனைக்கு அனுப்புவதும் எளிதாக இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மரத்துக்கு 100 கிலோ வருதுனாக்கா ஒரு 1000 ரூபா குறையாம கிடைக்கும். நீங்கள் தைரியமாக பயிர் பண்ணுறது பண்ணலாம். சேல்ஸ் நாங்கள் மெட்ராஸ் பண்ணுறோம். கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி அந்த லைன்லாம் சப்ளை பண்ணுறோம். மண்ணுக்கு ஏற்ற புதிய ரக பழங்களை வேளாண் துறையினர் ஆய்வு செய்து பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் ஊத்தங்கரை சுற்றுவட்டார விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.